ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லாரும் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் விவர்ஸ். வாங்க. நல்லா 2 நாளாக எங்கள் ஊரில் நல்ல மழை விவர்ஸ். அதனால் செடிக்கு எந்த ஒரு தண்ணியுமே கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக இருக்குது. இவ்வளோ சூப்பராக வரும் பாருங்க ஊட்டி ரோஸு. இந்த நேரத்தில் எந்த செடி நடவு பண்ணினாலும் சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். நிறைய பூக்களும் வைக்கும். மண்களை நல்லா சிறப்பாக ரெடி பண்ணுங்க. அப்படி தான் என்ன செய்யும், செடியும் நல்லா சிறப்பாக வரும். எல்லா செடியுமே எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கிட்ட ஒரு மல்லிகை செடி வச்சோம்ல, இதில் இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய தளிர் வந்துருக்கு பாருங்கள். நான் அவ்வளோத்துல என்ன முட்டை வைக்கும். நல்லா முட்டுமே என்ன செய்யுது, நல்லா பரும்பரும் பூவாக வருது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கொடுக்குற உரம் தான். இந்த பிங்க் கலர்லேயும் விதை வந்துருச்சு பாருங்க. எல்லோவில் தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பிங்க்லையும் எடுத்தாச்சு. இந்த ஆரஞ்சில் எடுக்கணும். இந்த இருக்கு பாருங்க, இது நான் காஞ்சோடனே கொஞ்சம் கருப்பாக மாறும். அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இந்த மஞ்சள் கலரை கொஞ்சம் ஒடிச்சு விட்டுருந்தேன். ஒடிச்சு விட்டுனேங்க பாருங்க, இதெல்லாம் புதுசு புதுசாக தளிர் அடிச்சிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சா, அதனால எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஒடிச்சு விட்டேன். இங்கேயும் பாருங்க எவ்வளோ விதை இருக்குன்னு, மஞ்சள் கலரில். இந்த நேரத்தில் என்ன செஞ்சோன்னா விதையை சேமித்து வச்சிடணும். யாரும் கேட்டால் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கொடுத்துக்கிடலாம். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு சின்ன அறுவடையும் பண்ணியிருக்கோம் விவர்ஸ். அதையும் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் இந்த குட்டியாக இருக்கும் போதே பழுத்திருந்தனால அந்த கத்திரிக்காவை எடுத்தாச்சு. அது போக அதில் பாவக்காய் ஒன்று கிடந்துச்சு செடியில், அதையும் எடுத்தாச்சு. அணிலாருக்கு சாப்பாடு வச்சாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஓடி ஓடி சாப்பிடுவாங்க. 2-3 பேர் வருவாங்க. 3 பேர் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடி ஓடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நின்னாதான் சாப்பிடவே வருது. அதுக்கு முன்னாடி சாப்பிட வர மாட்டேக்கு. அவ்வளோ சூப்பராக சாப்பிடுங்க பாருங்க. சாப்பிட்ற அழகே அழகு. செடியோட அப்டேட்ஸ் தான் விவர்ஸ் பார்க்க போகிறோம். பூசணி கூடயும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தேன்ல, அந்த அப்படிலுமே என்ன செஞ்சிருச்சு, இங்கே பாருங்க, கீழே உள்ள கூடி பூ வந்துச்சு பாருங்க. பாருங்க விவர்ஸ் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்காங்க. எல்லாம் நீளமாக போய் பூத்துருக்காங்க. இந்த பாருங்க விவர்ஸ், அது கூட இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம், 2 ரோஸு கத்திரிக்காய் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதே இவ்வளோண்டிலே பழுக்க ஆரம்பிச்சு, அதனால இப்படியே எடுத்தாச்சு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. அது போக ஒரு பாவக்காய் ஒன்று கிடந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் அந்தி மந்தார விதைகள் எடுத்திருக்கோம். ஹென்னா போடுறதுக்கு நீலி அவரையும் கொஞ்சம் மருதாணி எடுத்திருக்கோம். நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கும் விவர்ஸ், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா சிறப்பான அறுவடை. பூ வெள்ளை கலர் இருந்துச்சு, பிறந்ததுல லைட்டு பிங்க் கலராக மாறிடுச்சு.